நமஸ்காரம். என்னோட பேர் சுப்பிரமணியன். நான் ராமநாதபுரம் வேதரக்ஷண சமிதியில் வித்யார்த்தி. நம்ம இப்போ பஸ்ம ஸ்நான விதியை பற்றி பார்க்க போகிறோம். ஆദ്യം சத்யோஜாதம் தொடங்கி 5 மந்திரங்களால் விபூதி எடுத்துக்கணும். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமः भवे भवे नाति भवे भव स्वमां भवोद्भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रमथनाय नमः सर्वभूतदमनाय नमो मनोन्मनाय नमः अघोरेभ्यो धघोरेभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वशर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. அடுத்தது அக்னிரிதி பஸ்மாங்கிற மந்திரத்தினால வலது கை மோதிர விரல பஸ்மத்து மேலே வச்சுட்டு அபிமந்திரணம் பண்ணணும். அக்னிரிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம, व्योमेति भस्म, सर्वगुम्भवा इदं भस्म, मन इत्येतानि चक्षुंषि भस्मानि. அடுத்தது ஈசான மந்திரத்தினால பஸ்மத்தை தலையில உத்வலனம் பண்ணிக்கணும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதர் பிரம்மணோதிபதர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். அடுத்ததாக தத்புருஷ மந்திரத்தினால பஸ்மத்தை முகத்தில் உத்வலனம் பண்ணிக்கணும். तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्. அடுத்தது அகோர மந்திரத்தினால பஸ்மத்தை ஹிருதயத்தில் உத்வலனம் பண்ணிக்கணும். அகோரேभ्यो धघोरेभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वशर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः. அடுத்தது வாமதேவ மந்திரத்தினால இடுப்பிலேருந்து முட்டு வரைக்கும் உள்ள பாகங்களில் உத்வலனம் பண்ணிக்கணும். வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நமः. அடுத்தது சத்யோஜாத மந்திரத்தினால முட்டிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள பாகத்தில் விபூதியை உத்வலனம் பண்ணிக்கணும். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமः भवे भवे नाति भवे भव स्वमां भवोद्भवाय நமः. பாக்கி இருக்கிற விபூதியை பஞ்சாட்சர மந்திரத்தினால அபிஷேகம் மாதிரி சிரசில் விட்டுக்கணும். நமஸ்காரம். இதுதான் பஸ்ம ஸ்நான விதி.